Hi all, இன்னைக்கு நம்ம வந்து லேட்டர் வேதிக் கல்ச்சர் பற்றி பார்க்க போகிறோம். லேட்டர் வேதிக் கல்ச்சரோட பீரியட் வந்து 1000 BCE to 700 to 600 BCE. லேட்டர் வேதிக் கல்ச்சரை வந்து பெயிண்டட் கிரேவர் கல்ச்சரோட அசோசியேட் பண்ணுறாங்க. ஆஃப் அயன் ஏஜ் டைமில் வந்து பெயிண்டட் கிரேவர் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து பெயிண்டட் கிரேவர் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பெயிண்டட் கிரேவர் கல்ச்சர்ஸ் வந்து நிறைய ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸில் வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாலிட்டி, எக்கனாமி, அப்புறம் வந்து சோஷியல் லைஃப்லாம் வந்து லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். லேட்டர் வேதிக் டெக்ஸ்ட்ஸ்லாம் என்னென்னா யஜுர்வேதா, சமவேதா, அதர்வவேதா இது எல்லாமே வந்து லேட்டர் வேதிக் டெக்ஸ்ட்டு. இதுலேயும் வந்து சமிதிஸ்லாம் இருக்கும். நம்ம ரிக்வேதாவில் வந்து சம்ஹிதாஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் கூட அந்த சமிதாஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன எப்படி அதெல்லாம் பார்க்கலாம். சமிதாஸ், ஓகே ஃபைன். ஆரியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பஞ்சாப் ஏரியாலாம் அங்கே தானே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட் வந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. லைக் அவங்களுக்கும் வந்து ஷிஃப்ட் ஆகணும் போல் இருக்கும். பிகாஸ் அவங்க பாப்புலேஷன் ஓரளவுக்கு அதிகமாகிறப்போ தேல் ஆப்வியஸ்லி ஷிஃப்ட் இல்லையா, இப்படி ஷிஃப்ட் ஆக ஆரம்பித்தாங்க இந்த பஞ்சாப் டு வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ். அதுவும் கங்கா யமுனா தோப் எந்த ஏரியானா, இப்படி கங்கா வரும், இப்படி இருந்து யமுனா வரும். இந்த ஏரியா வந்து தோப் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஃபர்டைல் சாயில் இருக்கும் இது இங்கே. ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மூமெண்ட் ஆஃப் கல்ச்சர்ஸ் இருந்திருக்கு. லைக் கல்ச்சரே இப்போ வந்து இந்த பஞ்சாப் ரீஜன்லேருந்து ஈஸ்டர்ன் ரீஜன் இந்த கங்கா யமுனா தோப்புக்கெலாம் போகிறது வந்து ஒரு கல்ச்சரே மூவ் ஆகிற மாதிரி தானே. மூமெண்ட் ஆஃப் கல்ச்சர் வந்து நடந்திருக்கு. நிறைய பேட்டில்ஸ்லாம் வந்து அதுக்காண்டி நிறைய பேட்டில்ஸும் வந்து ஃபாட் பண்ணியிருக்காங்க. ஆரியன்ஸ் வந்து ஈஸ்டர்ன் பார்ட்டுக்கு வந்து மைக்ரேட் ஆகிருக்காங்க. அப்போது இண்டோ இரானியன்ஸ் வந்து ஈரான்லேருந்து பஞ்சாபுக்கு வெக்கேட் ஆகிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டர் வேதிக் டெக்ஸ்ட்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, குரு பாஞ்சாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஜியன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இண்டோ கேஞ்சட்டிக் இந்த கங்கா அப்பர் கங்கா வேலிலாம் வந்து இந்த குரு பாஞ்சாலா ரீஜியனில் தான் வந்து இருந்திருக்கு. அப்புறம் சவுத் ஈஸ்டர்ன் பவுண்ட்ரி வந்து ஆரியன்ஸோட சவுத் ஈஸ்டர்ன் பவுண்ட்ரி வந்து ரிக்வேதாவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஐத்திரிய பிரம்மனால் வந்து அது வந்து மிட்லேண்ட் அப்படின்ட்டு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்பேன்ஷன் வந்து எதனால இருந்துச்சுன்னா, நிறைய வாட்டர், நிறைய ரிசோர்ஸஸ், நிறைய ஃப்ரெஷ் லேண்ட் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தேவைப்பட்டதுனால பாப்புலேஷன் ப்ரெஷர்ஸ்னால வந்து அவங்க எக்ஸ்பேண்ட் ஆனாங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குரூஸ், பாஞ்சாலாஸ், வஷாஸ், உஷினாராஸ் இவங்க எல்லாம் வந்து ட்ரைப்ஸ், அந்த பீரியடோட ட்ரைப்ஸ் இவங்கெல்லாம். சரஸ்வதி, திருஷ்டவதி அப்படின்னு சொல்லிட்டு 2 ரிவர் பற்றி கூட வேதிக் டெக்ஸ்டில் வந்து எழுதியிருக்காங்க. ரெஃபரன்சஸ் இருக்குது. ஆக்சுவலி இப்போ இருக்கிறது இந்த ரிவர் தான். இதுதான் இண்டஸ் ரிவர். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி சரஸ்வதி அப்படின்னு ஒரு ரிவர் இருந்திருக்கு. அந்த ரிவர் அப்புறம் வந்து திருஷ்டாவட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ரிவர்ஸ் வந்து இருந்திருக்கு. அப்போது அந்த ரிவர் பற்றிலாம் வந்து வேதிக் டெக்ஸ்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தெர் இஸ் அ மென்ஷனிங் அபவுட் தோஸ் ரிவர்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. வேதிக் ஆரியன்ஸ் வந்து கோஷலா ரீஜன் லைக் உத்தரப்பிரதேஷ் அப்புறம் விதேஹா, பீகார், இந்த கோஷலா விதேஹா ரீஜன்ஸ்க்கு தான் வந்து ரொம்ப வெக்கேட் ஆகிருந்திருக்காங்க. அந்த டைம் அவங்க வந்து மைக்ரேட் ஆனப்போ லோக்கல் பீப்புள் கூட வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கான்டாக்ட் கிடைக்குது, என்கவுண்டர். லைக் அவங்கள வந்து மீட் பண்ணுறாங்க. வேதிக் பீப்புள் வந்து லோக்கல் பீப்புளை வந்து மீட் பண்ணுறப்போ அவங்க இந்த லோக்கல் பீப்புள் அந்த டைமில் வந்து சால்கோலித்திக் கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்பர் கங்கா வேலியில் வந்து வேதாஸ் அக்வயர்ட் முண்டா வேர்ட்ஸ் இண்டிகேட்டிங் தட் முண்டா ஸ்பீக்கிங் பீப்புள் லிவ்ட் இன் கங்கா வேலி. வேதாஸில் வந்து முண்டா லாங்குவேஜ் வந்து மென்ஷன் ஆகிருந்திருக்கு. அப்பர் கங்கா வேலி, அந்த கங்கா வேலியில் வந்து இருந்த பீப்புள் வந்து முண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. கோசாலா, விதேஹா இது எல்லாமே வந்து ஈஸ்டர்ன் டெரிட்டரிஸ் ஆஃப் ஆரியன் எக்ஸ்பேன்ஷனாக இருந்திருக்கு. லைக் இப்படி இருந்திருக்கு. இது விதேஹா, இது கோஷாலா, இதெல்லாம் வந்து அவங்களோட டெரிட்டரி. அந்த மாதிரி ஈஸ்டர்ன் எக்ஸ்பேன்ஷனாக இருந்திருக்கு. By the end of Vedic period, Panchala and Videha were Aryanized. லைக் வேதிக் பீரியட் வந்து முடிகிற டைமில் வந்து பாஞ்சாலா, விதேஹா இது எல்லாமே ஃபுல்லாக ஆரியனைஸ்டு ஆகிடுச்சு. லைக் ஆரியன்ஸ் தான் ரூல் பண்ணுறது அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த விதேஹா
அப்புறம் கோஷாலா இந்த ரீஜனுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு எந்த ஏரியாஸும் எதுவுமே தெரியல. அதனால அவங்களுக்கு வந்து அது ஏலியன் டெரிட்டரியாக இருந்திருக்கு. அதர்வ வேதா பீப்புள் ஆஃப் அங்கா அண்ட் மகதா பீகார், மகதா வந்து ஆக்சுவலி பெங்கால், அங்கா அண்ட் மகதா வேர் சீன் as எனிமீஸ். ஸோ அந்த அங்கா மகதா, ஆக்சுவலி இதுதான் மகதா, இந்த ரீஜன் ஃபுல்லாமே மகதா, இது வந்து அங்கா. இப்போ வந்து இது பெங்கால் ரீஜன் இல்லையா? ஸோ மகதா வந்து பீகார் தான். இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து எனிமீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கோஷாலா, இதுதான் விதேகா, பாஞ்சாலா. ஆரியன் எண்ட் ஆஃப் ஆரியன் பீரியடில் வந்து பாஞ்சாலா விதேகாலாம் ஃபுல்லாக ஆரியனைஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஐத்ரேய பிரம்மனால் வந்து ரெஃபரன்சஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. This suggests that these regions were not influenced by Aryan culture. So in the Andhra, like outside Aryan identity எல்லாம் வந்து ஆரியன் கல்ச்சர் சுத்தமாக இல்லை, இன்ஃப்ளூயன்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஆரியனைசேஷன். லைக் புதுசாக ஒரு ஏரியாவுக்கு வந்து அந்த ஏரியாவில் வந்து லைக் இண்டிஜினியஸ் பீப்புள்ஸ் தாண்டி இவங்க வந்து கல்ச்சர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, பொலிட்டிக்கல் லைஃப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுலாம் வந்து ஆரியனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டர் வேதிக்கில் வந்து ஐயன் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஐயன் வந்து அவங்க வந்து ஆயாஸ், சியாமா ஆயாஸ் ஒரு கிருஷ்ண ஆயாஸ் அப்படின்னு, இல்லைன்னா டார்க் மெட்டல் அப்படின்னு வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஐயன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. எப்படின்னா நிறைய ஃபாரஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஃபாரஸ்ட்லாம் கட் பண்ணுறதுக்கு காப்பர் மெட்டல்ஸ், அப்புறம் சர்ச் ஸ்டோன்ஸ், அதெல்லாம் முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்லாம் கிடையாது. ஐயன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மெட்டல் இல்லையா. ஸோ ஐயனை வச்சு இந்த ஃபாரஸ்டெல்லாம் வந்து ட்ரீஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ்லாம் வந்து ஆக்கிட்டு, அக்ரிகல்ச்சர்லேருந்து நிறைய சர்ப்ளஸ் வரும் இல்லையா, அப்போ வந்து லைக் ஸ்டோர் பண்ணணும், மார்க்கெட்டுக்கு அனுப்பணும், அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ ஸ்டோர் பண்ணணுன்னா பெரிய பெரிய பாட்ரிஸ் வேணும். பெரிய பெரிய பாட்ரிஸ் வேணும்னா பாட்ரிலாம் டெவலப் பண்ணணும். நிறைய பாட்ரிஸும் டெவலப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கும் போகும். அப்போ தான் கிரெயின்ஸ்லாம் நிறைய இருக்குது, ஃபுட்லாம் வந்து லைக் சர்ப்ளஸாக இருக்கிறப்போ செட்டில்மெண்ட்ஸும் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி வந்து டெவலப்மெண்ட்டே ஆகிறதுக்கு டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து அயன் தான். வேதிக் பீரியட் எண்ட் ஆகிற அப்போது அயன் வந்து உத்தரப்பிரதேஷ், விதேகா எல்லாத்துக்குமே வந்து ரீச் ஆகிடுச்சு. அயன் ஆக்சுவலி வந்து 700 years பிசியில் தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இல்லை, 1200 பிஃபோர் கிரைஸ்ட் எராலே வந்து அயன் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அயன் கண்டுபிடிச்சிட்ட பிறகு இந்த மாதிரி லைக் ஃபாரஸ்ட்ஸை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஸ்டார்ட் பண்ணுறது, அங்கே பாலிட்டி பண்ணுறது, அங்கே பீப்புளை கொலனைஸ் பண்ணுறதுலாம் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாகவும் ஆயிடுச்சு ஆரியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட செட்டில்மெண்ட்ஸ், அவங்களோட டெரிட்டரிஸ்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. அதுதான் டெரிட்டோரியல் யூனிட்ஸாகவும் வந்து ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, லைக் ஃபாரஸ்ட் வந்து ஃபெல் பண்ணுவாங்க, அங்கேருந்து வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் ஆகும், அக்ரிகல்ச்சர்லேருந்து சர்ப்ளஸ்னால் அதிகமாக ப்ரொடக்ஷன் கிடைக்கும். அந்த ப்ரொடக்ஷனை வந்து கிரெயின்ஸை வந்து அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் விற்பாங்க. ஆனாலும் நிறைய இருக்கும். ஸோ ஒரே இடத்துல வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி செட்டில் ஆகுறப்போ டெரிட்டரிஸ் ஃபார்ம் ஆகும். அது வந்து அங்கே ஒரு கிங் வந்து ஃபார்ம் ஆவார். அப்படி வந்து நிறைய எக்ஸ்பான்ஷன் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஜனபதா வந்து டெரிட்ரி, இது இப்படின்னா இங்கே இருக்கிற பீப்புள் இதெல்லாமே வந்து ஜனபதா, அந்த மாதிரி தான் வந்து ஜனபதாவோட மீனிங். இது ஜனபதான்ற ஒரு கான்செப்ட் வந்து பிரம்மனாஸில் வந்து லைக் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க 800 பிஃபோர் கிரைஸ்டரா. லைக் 1000 sites ஆஃப் பெயிண்டட் கிரேவர் கல்ச்சர் வந்து இந்த அப்பர் கங்கா வேலியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எல்லாமே மோஸ்ட்லி ரொம்ப டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாஸாக தான் இருந்திருக்கு. அந்த டைமில் வந்து மட் பிரிக் ஹவுஸ் அப்போது அதுதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்திருக்காங்க வித் வாட்டில் அண்ட் டாப் ஹவுஸ். லைக் இன்னும் இந்த மாதிரி குச்சிலாம் வச்சுட்டு, இந்த குச்சிக்கு வந்து ஒரு பிளாஸ்டிங் மாதிரி லைக் இப்படி 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 ஒட்டி 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 குச்சி வச்சுட்டு, இந்த குச்சிஸ் வந்து இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டை வச்சு பிளாஸ்டிங் பண்ணுவாங்க. அதுதான் வந்து வாட்டில் டோப் ஹவுசஸ் இந்த மாதிரி இருக்கும், wattle dobe houses. So the foundation for towns must have emerged during later Vedic period. Later Vedic periodல தான் இந்த டவுன்ஸ்ன்ற கான்செப்டே கொஞ்சம் அவங்களுக்கு என்டர் ஆயிருந்திருக்கு. நகரா அப்படின்னா வந்து அது கமர்ஷியல் பிளேஸ் மாதிரி தான் நகரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட்லாம் வந்து அப்போதான் வந்து ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு.
லேட்டர் வெதிக் பீரியடில் வந்து லார்ஜ் டவுன்ஸ்லாம் அப்பியர் ஆயிருக்கு. அதில் ஹஸ்தினாப்பூர், கௌசம்பி அப்படின்லாம் அவங்கெல்லாம் வந்து அர்பன் லைக் செட்டில்மெண்ட்ஸ். இவங்கெல்லாம் வந்து லேட்டர் வேதிக் பீரியடில் தான் வந்து ஸ்டார்ட்டே ஆயிருந்திருக்காங்க. அங்கே லேட்டர் வேதிக் பீப்புளில் வந்து லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து மார்ஷியல் கல்ச்சர் வந்து மெட்டீரியல் கல்ச்சர் வந்து ரொம்ப இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. It can be summarized that there was surplus production to support various classes such as chiefs, princes, priests எல்லாமே லைக் அக்ரிகல்ச்சரில் சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் இருந்துச்சு இல்லையா, இது எல்லாமே வந்து நிறைய கிளாஸஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் லைக் நல்ல ஹெல்ப் ஆச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து ஏர்லி வேதிக் பீரியடில் பார்ப்போம்ல, 4 டைப்ஸ் ஆஃப் அசம்பிளிஸ் இருந்துச்சு, விதேகா, சம்ஹிதி அந்த மாதிரி. ஸோ அந்த அசம்பிளிஸ்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் இவங்க சொல்கிறது தான் வந்து கிங்கு கேட்டுட்டு இருந்தார் இல்லையா. ஆனால் லேட்டர் வேதிக்கில் வந்து கிங்கு தான் வந்து அசம்பிளியை விட வந்து லைக் சுப்பீரியராக இருந்தார். இந்த மாதிரி அசம்பிளிஸ் மேலே ரொம்ப அவர் வந்து டிபெண்ட் ஆகலை. ப்ரீஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. பாலிட்டியில் ஆகட்டும், ராயல்ட்டியில் ஆகட்டும், அந்த மாதிரி ப்ரீஸ்ட் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொசிஷனை தான் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காரு அந்த டைமில். ராஷ்ட்ரா அப்படின்னா டெரிட்ரி, ராஜ்யன்னா சாவரன் பவர்னா இண்டிபெண்ட் பவர். பாலி அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் டு த கிங். விஸ் அப்படின்னா பீப்புள். கான்ட்ரிபியூஷன் டு த கிங் அது வந்து மேபி இம்போஸ்டாக இருந்திருக்கலாம், மேபி பீப்புளே வந்து பிடிச்சி கொடுக்குற மாதிரியும் இருந்திருக்கலாம். மகாபாரதாவில் வந்து எப்படி இந்த ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், அப்புறம் வந்து இந்த பவர் ஸ்ட்ரகிள், அது டெரிட்டரிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ராமாயணில் வந்து எப்படி ஆரியன் எக்ஸ்பென்ஷன் வந்து நேட்டிவ் பீப்புள் லைக் ஃபாரஸ்ட்டில் வந்து நேட்டிவ் பீப்புள் இருப்பாங்களே, அவங்களோட வந்து எப்படி இவங்க வந்து மீட் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Territorial formations and development of lineage became stronger during the later Vedic period. Lineage-na வந்து like all the people have same ancestor. இப்போ வந்து இவர் தான் ஒரு ஆன்சிஸ்டராக இருந்தார்னா எல்லாமே இவங்களோட சன்ஸாக இருப்பாங்க. இவங்க சன்ஸ்க்கு ஒரு 4 சன்ஸ், எல்லாமே சன்ஸ். அப்புறம் இவங்களுக்கு லைக் இவங்களோட ஃபேமிலி, டாட்டர்ஸ், சன்ஸ் எல்லாமே, இது எல்லாமே வந்து ஒரு லீனியேஜ். ஸோ இந்த லீனியேஜ் அப்புறம் இந்த டெரிட்டோரியல் ஃபார்மேஷன்லாம் வந்து லேட்டர் வேதிக் பீரியடில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. ரொமிலா தாப்பர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு மில்லேனியம்லேயே வந்து இந்த லீனேஜ்லேருந்து ஸ்டேட்டுக்கு வந்து கவர்மெண்ட் லீனேஜ் லைக் ஒரே கிளானில் இருந்து லைக் ஸ்டேட்டு பெரிய கிங்டமாக இருக்கணும், ஸ்டேட் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு மாறிட்டாங்க 1000 பிஃபோர் கிரைஸ்ட் எராலேயே அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்மெண்ட் of state level political organizations emerged only after 500 before Christ era. இந்த ஸ்டேட் லெவல் லைக் பெரிய கிங்டம், பெரிய பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் ஃபார்ம் பண்ணது வந்து 500 பிஃபோர் கிரைஸ்ட் era. அதுக்கப்புறம் தான் லேட்டர் வேதிக் சொசைட்டி வந்து டிரான்சிஷன்லேயே இருந்திருக்கு. several lineages became more territorial and settled in later Vedic age. நிறைய lineagesலாம் வந்து லைக் டெரிட்டோரியல் ஆகிடுச்சு, லைக் இந்த லீனேஜ் இந்த டெரிட்டரி, இந்த லீனேஜ் இந்த டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கேயே வந்து செட்டில் ஆகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் இந்த ஜனபதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் வருது. அந்த டெரிட்டரியில் வாழ்கிற மக்கள் வந்து ஜனபதா. பதான்னா குரூப், ஜனன்னா பீப்புள், குரூப் ஆஃப் பீப்புள். லைக் மிட் மில்லேனியம் பிஃபோர் கிரைஸ்ட் எரா ஹட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் சச் அஸ் ராஜா. அதுதான் 500 பிஃபோர் கிரைஸ்ட் எரா ராஜா, ஞான சங்காஸ், ஒலிகார்ச்சிஸ்னால் குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும் வந்து ரூல் பண்ணுறது, அதுதான் ஒலிகார்ச்சிஸ். இது எல்லாமே வந்து இந்த 500 பிஃபோர் கிரைஸ்ட் எரால வந்து எல்லாமே டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பரதாஸ் அப்புறம் வந்து புரு, நம்ம ஃபஸ்ட்டு நேற்று லெசனில் பார்த்துருப்போம். பரதா புரு ரெண்டுமே சேர்ந்து குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் குருஸும் பாஞ்சாலாஸும் வந்து சேர்ந்து இந்த கங்கா, யமுனா, தோப் ரீஜனை வந்து ஆக்குபை பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்களோட கேபிட்டல் வந்து ஹஸ்தினாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கௌரவாஸ், பாண்டவாஸ்க்கெலாம் வந்து வார் நடக்கும்ல, அதெல்லாம் மகாபாரத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கௌரவாஸ், பாண்டவாஸ் 2 பேருமே வந்து குரு கிளானை சேர்ந்தவங்க தான். ஹஸ்தினாப்பூர் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃப்ளட்டட் ஆகிடுச்சு. லைக் குருஸ் வந்து கௌசம்பி அப்படின்னு ஒரு பிளேஸுக்கு வந்து அலகாபாத் கிட்ட மூவ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய சாக்ரிஃபைசஸ், நிறைய ரிச்சுவல்ஸ்லாம் வந்து லேட்டர் வேதிக் சொசைட்டியில் வந்து நிறைய நடந்திருக்கு. கிங்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் வந்து இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீரியட்லேயே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ரிச்சுவல்ஸ் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணியிருக்கு. இப்போது யாராச்சும் கிங் ஆகணும்னா நிறைய ரிச்சுவல்ஸ் பண்ணிவிட்டு கிங் ஆகிற மாதிரி இருக்கும்.
அப்புறம் வந்து ராஜான்யாஸ்னா பிராமணாஸ். ஆக்சுவலி நம்ம நேற்று கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, பிராமணா, ஷத்ரியாஸ், வைஷ்யாஸ், சூத்ரா அப்படின்னு சொல்லிட்டு. பிராமணாஸ் ஷத்ரியாஸை வந்து ராஜான்யாஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவங்க 2 பேருக்கும் மட்டும்தான் நிறைய பவர் இருந்திருக்கு. லைக் கிங்ஷிப்பில் ஆகட்டும், லைக் ரிச்சுவல்ஸில், அது எல்லாமே வந்து இவங்க தான் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணதில் என்ன ஆயிடுச்சுன்னா, காமன் பீப்புளுக்கு வந்து கிங் ரொம்ப தூரம் ஆயிட்டாரு. லைக் காமன் பீப்புளுக்கும் கிங்குக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு. அஸ்வமேத யாகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாகம் இருந்துச்சு. அது எப்படின்னா, கிங்கோட ஹார்ஸ் வந்து, இப்போ இது கிங்கோட டெரிட்டரினா அந்த ஹார்ஸை வந்து விட்டுருவார். கிங்கோட ஹார்ஸை வந்து விட்டுருவாங்க. அது வந்து எங்கெல்லாம் போதோ அது எல்லாமே இவர் வந்து கிங் வந்து இதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணிடுவார் அவரோட டெரிட்டரி. இஃப் சப்போஸ் இந்த ரீஜனில் யாராச்சும் இவருக்கு அகெயின்ஸ்டாக நோ அப்படின்னு சொன்னாங்கன்னா, இவங்க கூட போய் வார் பண்ணி அவங்களோட கேட்டல்ஸ், அவங்களோட வெல்த்லாம் வந்து எடுத்துட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து பிரிச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த கிங் பவர்ஃபுல் அப்படின்னு இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா விட்டுருவாங்க. ஐயோ அது எங்கேயாச்சும் வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஸை. அதுக்கப்புறம் வாஜப்பேயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிச்சுவல் இருந்திருக்கு. அந்த ரிச்சுவல் வந்து சேரியட் ரேஸ் ஓகேவா, சேரியட்ஸ், இப்போ ஹார்ஸ் ட்ரான் சேரியட்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி அந்த சேரியட்ஸை வச்சுக்கிட்டு ரேஸ், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா சேரியட்ஸ் ஹார்ஸ்க்கு, அந்த சேரியட்ஸை வச்சுக்கிட்டு ரேஸ். சோஷியல் ஆர்கனைசேஷன் அவங்க எப்படி வந்து இருந்தாங்க அப்படின்னா, வர்ணா தான், லைக் வர்ணா சிஸ்டம் தான். பிராமணா, க்ஷத்ரியா, வைஷ்யா, சூத்ரா, அந்த சிஸ்டம் வந்து ஏர்லி வேதிக்கில் அப்படி கிடையாது. லேட்டர் வேதிக்கில் இது நல்லா ப்ராமினெண்ட்டாக இருந்துச்சு. ஏர்லி வேதிக்கில் வந்து விமெனுக்குலாம் ஹை பொசிஷன் கொடுத்தாங்க. லைக் சைல்ட் மேரேஜ்லாம் அவ்வளோ பண்ணலை, அவ்வளோ ரிச்சுவல்ஸ் கிடையாது, ஓரளவுக்கு ரிச்சுவல்ஸ் இருந்துச்சு. லேட்டர் வேதிக்கில் விமெனுக்கு வந்து லைக் அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பொசிஷனே கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாமே, சைல்ட் மேரேஜ் அது எல்லாமே வந்து லேட்டர் வேதிக்கில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. லைக் வர்ணா சிஸ்டம் வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. டீச்சிங்ன்றதே வந்து பிராமணாஸ்க்கு மட்டும்தான், லைக் அப்பர் கேஸ்ட் பீப்புள் மட்டும்தான் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிராமன்ஸ் இருப்பாங்களே அவங்களோட ஒய்ஃப்ஸு, அப்புறம் வந்து கவுஸுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்டஸ் இருந்திருக்கு அந்த டைமில். ராஜன்யா அப்படின்னா வந்து ஷத்ரியா, அந்த ஷத்ரியா கிளீனை தான் வந்து ராஜன்யாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த பீப்புள் கிட்ட இருந்து ஒரு டேக்ஸ் வந்து, இவங்க டேக்ஸ் இல்லை, பீப்புள் வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா கிங்குக்கு, அதெல்லாம் வந்து இவங்க தான் ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் திங் தான், லைக் பாலின்றதுலாம். ஸ்ட்ரைக்கிங் சேஞ்சஸ், லைக் வர்ணா சிஸ்டம் வந்த பிறகு நிறைய சேஞ்சஸ் நடந்துருச்சு. எப்படின்னா, 2 ஹையர் ப்ரிவிலேஜ் கிளாஸ் பீப்புள் தான் இருந்தாங்க. ஒன்று பிராமணஸ், ஒன்று ஷத்ரியாஸு. வைஷ்யாஸ் அண்ட் சூத்ராஸை வந்து அவங்க அவ்வளோவா இது பண்ணல. வைஷ்யாஸ் கூட கொஞ்சம் வந்து அதுக்கப்புறம் ஸ்டேஜில் வந்து ட்ரேடர்ஸ் ஆகிடுவாங்க. நிறைய வைஷ்யாஸ் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து லைக் ஃபாலோ பண்ணுவாங்க. சூத்ராஸ் தான் வந்து ரொம்ப மீனியல் ஜாப்ஸ்லாம் வந்து சூத்ராஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பஞ்சவிம்சா பிராமணா, இந்த பிராமணால ஷத்ரியாஸை வந்து பிராமின்ஸை விட மேலே வந்து ஷத்ரியாஸ் தான் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. அதே சத்தபாத்த பிராமணால வந்து பிராமின்ஸ் தான் பெருசு, அதுக்கப்புறம் தான் வந்து ஷத்ரியாஸ், அந்த மாதிரி இருக்குது. லேட்டர் வேதிக் சொசைட்டி வந்து இந்த புரோஹித்யா ப்ரீஸ்ட்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷத்ரியாஸ் வந்து பிராமணிக்கல் சுப்ரீமசிக்கே வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து இவங்களுக்கு மட்டும்தான் ஆஷ்ரமாஸ், இவங்க மட்டும்தான் கற்றுப்பாங்களா, இவங்களுக்கு வந்து ஆஷ்ரமாஸில் பிரம்மச்சரிய, கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா, சன்னியாசா, இப்போ 100 years ஆஃப் லைஃப் இருக்கு இல்லையா, அந்த பிராமணாஸ் வந்து 1 to 25 years வந்து பிரம்மச்சாரியாகவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிரகஸ்தா அப்படின்னா ஹவுஸ் மேன் ஆவாங்க, லைக் ஃபேமிலி மேன், லைக் வைஃப், சில்ட்ரன், அதெல்லாம் வந்து 25 years to 50 years வரைக்கும் கிரகஸ்தாவாக இருப்பார். அதுக்கப்புறம் வந்து வனப்பிரஸ்தா வந்து 50 to 75 years, லைக் எல்லாமே வந்து சில்ட்ரனுக்கு கொடுத்துட்டு இவர் வேணும்னா அந்த டைமில் அவங்களோட ஒய்ஃபை கூட வந்து கூப்பிட்டுக்கிட்டு லைக் ஃபாரஸ்ட்குள்ளே லைக் மெடிடேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி வனப்பிரஸ்தா. லைக் வனன்னா ஃபாரஸ்ட், வனப்பிரஸ்தா அப்படின்னு போவாங்க. சன்னியாசன்னா 75 to 100. இந்த டைமில் லைக் யாரும் இல்லாமல் இவர் தனியாகவே சன்னியாசியாக இருப்பார். அதுதான் இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் வந்து, அது எப்படி இவங்களுக்கு மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷத்ரியஸ் வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் லைக் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலீஜன்ஸ்லாம் வருது. ஜெயினிசம், புத்திசம், அஜிவாக்கம், அஜ்வைத்திசம், ஆக்சுவலி இவங்கெல்லாம் வந்து வராங்க. சிஸ்டம் ஆஃப் 4 வர்ணாஸ் வந்து ரொம்ப ரிஜிடாக இருந்திருக்கு, ரொம்ப லைக் ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க.
இந்த பாப்புலாரிட்டி ஆஃப் ரிச்சுவல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரிச்சுவல் பண்ணணும் அந்த ரிச்சுவல் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னதுலேயே வந்து இந்த பிராமணாஸ்லாம் வந்து ரொம்ப பவர் ஆயிட்டாங்க. லைக் பிராமணா சொல்கிறதும் நடந்துட்டு இருந்துச்சு, நீங்கள் அது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதும் இவங்க நம்பினதுனால அதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. சத்ரியாஸ் வந்து அதெல்லாம் நம்பினதுனால நடந்துட்டு இருந்துச்சு. சத்ரியாஸ் கிங்ஸ் என்ன நினச்சிட்டாங்கன்னா, சக்திரியாஸ்ன்றது வந்து அவங்க ஒரு மிலிட்ரி கிளான், லைக் ஃபைட்டிங் அதுலலாம் இன்வால்வ் ஆகுது, அதில் யாராச்சும் கிங் ஆவாங்க ஆக்சுவலி. ஸோ இந்த சத்ரியாஸ் என்ன நினச்சிட்டாங்க, ஓ பிராமணாஸ் நிஜமாகவே பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோபல்ஸாக வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜான்யாஸ்ன்றவங்க வந்து வாரியர் நோபல்ஸ், வாரியர் அதான் லைக் மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸ்லலாம் வந்து இவங்க வந்து இன்வால்வ் ஆகிட்டு இருந்தாங்க. த்விஜா அப்படின்னு சொன்னால் ட்வைஸ் பார்ன், ஒரு வாட்டி பிறப்பாங்க, அவங்களுக்கு வந்து இன்னொரு வாட்டி உப்ப நயனா அப்படின்னு சொல்லிட்டு சாக்ரெட் த்ரெட், இந்த பாடியில் வந்து இப்படி ஒரு த்ரெட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து உப்பநயனா. அந்த சாக்ரெட் த்ரெட் போடுறப்போ இன்னொரு லைஃப் வந்துருமா. ஸோ அதுதான் ட்வைஸ் பார்ன். த்விஜா அப்படின்னா ட்வைஸ் பார்ன். இது என்னென்னா உப்பநயன செரமோனி ஆன பிறகு செகண்ட் பார்ன், திரும்ப அவங்க வந்து செகண்டாக தில் பார்ன். உப்பநயனம் ஆன பிறகு தான் அவங்க வந்து ஸ்கூலுக்கு லைக் இந்த பாடத்தெல்லாம் வந்து பிராமணா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த உப்பநயனா இந்த சாக்ரெட் த்ரெட் செரிமனிலாம் வந்து அப்பர் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி பீப்புளுக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த செரிமனி வந்து இனிஷியேஷன் ஃபார் எஜுகேஷன், எஜுகேஷனுக்கு வந்து இனிஷியேஷன் இது முடிச்சுட்டு தான் வந்து எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. இந்த ஃபோர்த் வர்ணா இருந்துச்சு இல்லையா, ஷூத்ராஸ், இவங்க வந்து காயத்ரி மந்த்ரா சொல்லக்கூடாது, லைக் இவங்களுக்கு எஜுகேஷன் கிடைக்கக்கூடாது, அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஷூத்ராஸ் மாதிரி தான் விமன், காமனாக விமனே அப்படி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. உப்பநயனா காயத்ரி மந்த்ராலாம் இவங்களுக்கு நடக்கவே நடக்காது. கிங்ஸ் வந்து இந்த 3 வர்ணாஸ் மேலே வந்து நிறைய அத்தாரிட்டி எடுத்துக்கிட்டாங்க. ஐத்ரியா பிராமணால என்ன சொல்கிறாங்கன்னா, பிராமணா அப்படின்னாலே சீக்கர் ஆஃப் சப்போர்ட், இவங்க கிட்ட கிங்ஸ் வந்து சப்போர்ட் வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் கிங்குக்கு வந்து அவரை பிடிக்கல அப்படின்னா அந்த பொசிஷன்ல இருந்து கிங் எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்டன் கிராஃப்ட்ஸ்லாம் வந்து ஹையர் ஸ்டேட்டஸ் பீப்புள் மட்டும்தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் ரத்தக்காரர்ஸ், அந்த சேரிட் மேக்கர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அப்பர் கேஸ்ட் பீப்புள், அவங்க வந்து சாக்ரெட் உப்ப நயனா வந்து அவங்க வந்து வேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வைஷ்யாஸ், அந்த செக்ஷன் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, வைஷ்யாஸ் வந்து காமன் பீப்புள், அவங்க வந்து அக்ரிகல்ச்சரில் இன்வால்வ் ஆயிருந்தாங்க, கேட்டில் ப்ரீடிங்கில் ஆர்டிசன்ஸாக எல்லாமே வந்து இன்வால்வ் ஆயிருந்தாங்க. லேட்டராக அவங்க வந்து ட்ரேடர்ஸாகவும் மாறினாங்க. வைஷ்யாஸும் லார்ஜ் சம் ஆஃப் டேக்ஸ் வந்து கிங்ஸ் கிட்ட பே பண்ணிட்டு இருந்ததுனால அவங்களையும் வந்து கிங் வந்து நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் இருக்க பீப்புளாக வந்து கன்சிடர் பண்ணுறாரு. ஸோ சம் சோஷியல் குரூப்ஸ் வேர் பிளேஸ்ட் இன் ரேங்கிங் ஈவன் பிலோ ஷூத்ராஸ். ஷூத்ராஸை விட சோஷியல் குரூப் ஆதி ஷூத்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வரும், ஆதி ஷூத்ராஸ், இவங்கள வந்து சூத்ராஸை விட கீழே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கோத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வரும். கோத்ரான்னா லிட்ரலி மீன்ஸ் கவுபென் ஆக்சுவலி மீனிங். ஆனால் கோத்ரா இன் ரியல் என்ன ரெஃபர் பண்ணுறாங்கன்னா, குரூப் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் காமன் ஆன்சிஸ்டர், சேம் ஆன்சிஸ்டர் இருப்பாங்க இந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு, லைக் சேம் ஆன்சிஸ்டர், இவங்களுக்கு எல்லாமே யார் ஆன்சிஸ்டர், இவர். ஸோ சேம் ஆன்சிஸ்டர் இருக்கிறவங்கள கோத்ரான்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்கள எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அவங்க இன்டர்மேரிலாம் பண்ணிக்கக்கூடாது. இது வந்து யூனிலீனியல் டெசன்ட், லைக் சேம் அந்த டெசன்ட்டு. ஃபேமிலி, அந்த டைமில் ஃபேமிலி வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருந்திருக்கு, ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்திருக்கு. ஃபேமிலி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் சோஷியல் யூனிட்டாக இருந்திருக்கு. மோஸ்ட்லி பேட்ரிலீனியல் டெசன்ட் தான், ஃபாதர் டு சன் அந்த மாதிரி. ஹைரார்க்கல் சிஸ்டம் இருந்திருக்கு, லைக் ஃபேமிலியில் வந்து ஹைரார்க்கல் சிஸ்டம் இருந்திருக்கு. பாலிகைனி, நிறைய வைஃப்ஸ், ஒரு ஹஸ்பண்ட் வந்து நிறைய வைஃப்ஸ் அட் த சேம் டைம் வச்சுக்கிறது வந்து பாலிகைனி. பாலி ஆண்ட்ரின்னா வந்து ஒரு டைம், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஒரு விமன் நிறைய ஹஸ்பண்ட்ஸை வச்சுருக்கிறது. ஆக்சுவலி ஏர்லி வேதிக்கில் வந்து பாலி ஆண்ட்ரி இருக்கும், லேட்டர் வேதிக்கில் வந்து பாலிகைனி தான், லைக் ஒரு மேன் ஹி கேன் டேக் மல்டிபிள் வைஃப்ஸ், அது ப்ரிவலண்ட்டாக இருந்திருக்கு. செவரல் ஹவுஸ் ஹோல்டு ரிச்சுவல்ஸ் வேர் டெவலப்டு, நிறைய ஹவுஸ் ஹோல்டு ரிச்சுவல்ஸ்லாம் வந்து ஃபேமிலியோட வெல்ஃபேர் கண்டி வந்து நடக்குது. மேரிட் மென் வித் ஹிஸ் வைஃப் வாஸ் கால்ட் யஜமானா. ஸோ இந்த ஆஷ்ரமாஸ் என்ற திங்லாம் வந்து இந்த டைமில் அவ்வளோ வெல் எஸ்டாப்ளிஷ்டாலாம் இல்லை. பிரம்மச்சாரியா, கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா மட்டும் இருந்துச்சு. சன்னியாசா அப்போ வரைக்குமே அவ்வளோக்கு டெவலப் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன்,
நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏர்லி வேதிக் பீரியடில் தான் வந்து விமெனுக்கு வந்து ஹையர் ஸ்டேட்டஸ் இருந்துச்சு. இந்த டைமில் வந்து விமெனுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப டிக்ளைன் ஆயிடுச்சு. ஃபேமிலி வந்து பேட்ரியார்க்கலாக இருந்ததுனால ஃபாதர் தான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலியாக இருந்தார். அதுக்கப்புறம் ப்ரைமோஜெனிச்சரில் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ப்ரைமோஜெனிச்சர்னால் ஃபாதருக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பார்ன் சன் வந்து அவர் தான் வந்து ஹில் ஹெட் த ஃபேமிலி. அந்த மாதிரி விமென் வந்து ரிச்சுவல்ஸ்லலாம் ரிக்வேதிக் பீரியடில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் லேட்டர் வேதிக் பீரியடில் விமென் ரிச்சுவல்ஸ்லலாம் எதுவும் ஃபாலோ பண்ண முடியாது. டாட்டர்ஸ் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ட்ரபிளாக பார்த்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறப்போ எல்லாமே அப்பா தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால வந்து டாட்டர் பிறந்தாலே அது ட்ரபிளாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க டாட்டர்ஸோட வேலை என்ன இருந்துச்சுன்னா கேட்டிலை பார்த்துக்கிறது, மில்கிங் பண்ணுறது, அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறது, வாட்டர் ஃபெச் பண்ணுறது. அதுதான் வந்து அவங்களோட வேலையாக இருந்திருக்கு. அந்த டைமில் லேட்டர் வேதிக் பீரியடோட எக்கனாமி பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், பாஸ்ட்ராலிசம், கிராஃப்ட் ப்ரொடக்ஷன், ட்ரேட் இதெல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே அவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்டும் காட்டியிருக்கு எக்கனாமியில். அக்ரிகல்ச்சர் வந்து ஆக்சுவலி சத்தப்பாத்தா பிராமணால வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளவ்விங்குக்குன்னே தனியாக வந்து கிங் வந்து ரிச்சுவல்ஸ் அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா, கிங்கே வந்து ப்ளவ்விங்காண்டி ஒரு ரிச்சுவல் பண்ணியிருக்காங்கன்னா அப்போது வந்து அக்ரிகல்ச்சர் கல்டிவேஷனில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அப்போது வந்து அக்ரிகல்ச்சர் எவ்வளோ நல்ல ஹார்வெஸ்ட் கொடுத்துட்டு இருந்திருக்கலாம். அதனால நிறைய சர்ப்ளஸ் இருக்குது. அப்போது நல்ல இன்க்ரீசிங் பாப்புலேஷனுக்குலாம் நல்ல ப்ராப்பராக ஃபுட் கிடைக்குது, யாருமே பாவர்ட்டியால் கஷ்டப்படாமல் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ப்ளவோட காட் வந்து பலராமா. இது ஸோ என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா, ப்ளவ்விங்கே ஒரு காட் இருந்திருக்காங்க அப்படின்னா கல்டிவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. வேதிக் பீப்புள் வந்து பார்லே, ரைஸ், வீட் எல்லாமே வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. வீட் வந்து ஸ்டேபிள் ஃபுட்டாக இருந்திருக்கு பஞ்சாப் ரீஜியனில். அதுக்கப்புறம் இந்த கங்கா யமுனா தோபுக்கு வந்து அவங்க மைக்ரேட் ஆகிட்டாங்களே, அந்த டைமில் வந்து ரைஸ் வந்து நல்லா கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேதிக் ரிச்சுவல்ஸில் கூட ரைஸ், வீட் அந்த மாதிரிலாம் வச்சு கூட அவங்க வந்து ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்க. ரிச்சுவல்ஸ்னால் பூஜை, அந்த ஓமம் இந்த ஓமம், அதுதான் ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணுறது. ஸோ வீட்டு பிளேஸில் வந்து ரைஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அந்த ரிச்சுவல்ஸ்லாம். பாஸ்ட்ரலிசம்னா கவு கிரேஸ் பண்ணுறது. கவு வந்து வயலில் போயிட்டு கிரேசிங் பண்ணும் இல்லையா, அதுதான் பாஸ்ட்ரலிசம். கேட்டில் வந்து ரொம்ப சாக்ரெட் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து கேட்டில் வந்து எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம், ரீடிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணலாம், யாருக்காச்சும் கொடுக்கறது. தக்ஷினா வந்து கேட்டில் தக்ஷினாவாக கூட கொடுத்துட்டு இருந்தாங்க, ஃப்ரீயாக வந்து கொடுக்குறது, ஆஃபர் பண்ணுறது, அதுதான் தக்ஷினா. பாஸ்ட்ரலிசம் வந்து அக்ரிகல்ச்சருக்கு அப்புறம் பாஸ்ட்ரலிசம் சப்ளிமெண்டட் அக்ரிகல்ச்சர். பாஸ்ட்ரலிசம் அப்புறம் அக்ரிகல்ச்சர் நல்லா ப்ரிவலண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது. ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து நல்லா வந்து அந்த டைமில் இருந்திருக்கு. லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து கிராஃப்ட் ஸ்பெஷலைசேஷன் வந்து நிறையவே இருந்திருக்கு. அயன் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1200லேயே வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க, அயன் ஒர்க்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. காப்பர், டின், கோல்டு, பிரான்ஸ் இதிலெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த மெட்டல்ஸ்லாம் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மெட்டல்ஸ் வேர் ஸ்மெல்டட் அண்ட் ஒர்க்டு பை ஸ்பெஷலைஸ்டு குரூப்ஸ். இல்லை காப்பர், இந்த கோல்டு வந்து ஸ்மெல்ட் பண்ணிட்டு ஆர்னமெண்ட்ஸ் பண்ணுறது, பிரான்ஸ் ஸ்மெல்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட்ஸ் பண்ணுறது, காப்பர் ஸ்மெல்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. காப்பர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து வெப்பன்ஸ் பண்ணி அதில் வார் அண்ட் ஹண்டிங்க்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீவிங் வந்து மோஸ்ட்லி விமென் தான் பண்ணியிருக்காங்க, வீவிங். அப்புறம் குலாலா அப்படின்னா பாட்டர்ஸு, உர்ன சுத்ரா அப்படின்னா உல் அப்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. bow makers, rope makers, arrow makers, dressers, stone breakers, physicians, goldsmith, astrologers are some of the specialized professional groups mentioned in the text. இவங்கெல்லாம் வந்து ஸ்பெஷலைஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் வந்து ஃபிசிஷியன்ஸ், வாஷர்மேன், ஹண்டர்ஸ், போட்மேன், ஆஸ்ட்ராலஜர் அண்ட் குக் ஆர் மென்ஷன் டெக்ஸ்டில் வந்து மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. எலிஃபண்ட் வந்து எலிஃபண்ட்டோட ரெஃபரன்ஸ் வந்து அதர்வா வேதால வந்து தே ஹவ் ஃபவுண்ட். அதில் என்ன தெரியுதுன்னா, அலாங் வித் எலிஃபண்ட் கீப்பர், எலிஃபண்ட்டை பார்த்துக்கிறவங்க அவங்களோடய சேர்ந்து வந்து அந்த ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால சொசைட்டி வந்து நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டுருக்கு, எவால்வ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வந்து தெரியுது. வேதிக் சாக்ரிஃபைசஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கே வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருந்திருக்காங்க. அவங்கள வந்து சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீஸ்ட்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. வெல்த் வாஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேட்டில் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இவங்களுக்கு எவ்வளோ வெல்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டில், அனிமல்ஸை வச்சே வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. தெர் இஸ் அ மென்ஷன் ஆஃப் ஆஃபரிங் 20 camels, 100 gold necklaces, 300 horses, 10,000 cows. இந்த தக்ஷினாஸ் வந்து
தட்சிணாவாக கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படி அந்த ஒரு மென்ஷனிங் கூட கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லாங்க. ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். லேட்டர் வேதிக் ஏஜில் வந்து மெட்டீரியல் கல்ச்சர் வந்து நல்லா எவால்வ் ஆயிருந்துச்சு. ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் எல்லாம் இவங்க நல்ல கமாடிட்டிஸ் அண்ட் மெட்டீரியல் மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்ட்டு வந்து ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் அந்த சைட்ஸை பார்த்து சொல்கிறாங்க. ஸ்பெஷலைஸ்ட் கேரவன் ட்ரேடர்ஸ் கூட இருந்திருக்காங்க. காயின்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணலை, ஸோ பார்ட்டர் சிஸ்டம் தான் அங்கே இருந்திருக்கும். மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பார்ட்டர் சிஸ்டமாக இருந்திருக்கும். இன்ட்ரடக்ஷன் காயின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறதே வந்து 600 பிஃபோர் கிரைஸ்ட் எரா BCல தான். ரிலீஜியஸ் ஃபேத் அண்ட் பிலீஃப் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். லேட்டர் வேதிக் பீப்புள் வந்து அப்பர் கங்கா தோப்ல தானே இருக்காங்க. என்ன சொன்னேன் இல்லையா, லைக் கங்கா யமுனா இந்த ஏரியா வந்து தோப் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்ல ஃபர்டைல் சாயில் இருக்கும், இங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணால் நல்ல ஹார்வெஸ்ட் கிடைக்கும். அதனால நேச்சுரலாகவே இங்கே பாப்புலேஷன் நிறைய இருப்பாங்க. ஸோ இந்த ஆரியன்ஸ்லாம் அங்கே போயிட்டாங்க. ஆரியனைசேஷனும் நடந்துருச்சு. இந்த ரீஜன் வந்து குரு பாஞ்சாலாஸ் லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து அக்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட், இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காட் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அவங்களோட இம்பார்ட்டன்ஸை லூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பிரஜாபதி அவர் தான் வந்து ஒரு மெயின் டைட்டியாக இருக்கார். அந்த டைமில் ரொம்ப லைக் வர்ஷிப் பண்ண காட் வந்து பிரஜாபதி. ருத்ரா அப்படின்னா வந்து அவர் காட் ஆஃப் ரிச்சுவல்ஸ். இவர் வந்து யாரால் ஐடென்டிஃபைடு வித் சிவா, லைக் சிவா மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்காரு. சதபாத பிராமணால லைக் ருத்ரா, பசுனம்பதி, சர்வா, பாவா, பஹிகாஸ் இவங்க பேர்லாம் வந்து சத்தபாத்த பிராமணாஸில் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. விஷ்ணு வந்து பீப்புளோட ப்ரொடெக்டர் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஷ்ணுக்கு வந்து இன்கார்னேஷன்ஸ்னால் ஃபார்ம், லைக் விஷ்ணு தான் கிருஷ்ணா, விஷ்ணு தான் ராமா, இது வந்து ஒரு பர்த், இது வந்து இன்னொரு பர்த் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இன்கார்னேஷன். விஷ்ணுவோட இன்கார்னேஷன்ஸ்லாம் எதுவுமே வந்து லைக் எழுதலை அப்படின்னு சொல்கிறாங்க. ரிச்சுவல்ஸ்னால் வந்து லைக் ஃபாலோ பண்ணுறது, அது சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், இந்த பூஜை இப்படி பண்ணுங்கள், அந்த பூஜை இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ரிச்சுவல்ஸ் வந்து பயங்கரமாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க லேட்டர் வேதிக் பீரியடில். அந்த மாதிரி லைக் ரிச்சுவல்ஸு சாக்ரிஃபைசஸ்லாம் பண்ணால் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும்னு சொல்லி நம்ப வச்சு ஒன்றுமே ஆக்சுவலி ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. லைக் அந்த பூஜை பண்ணணும், நாங்கள் பூஜை பண்ணணும், எதோ ஒன்றுமே இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். Indirectly, like in the demands, indirectly reflects the demand for rituals and formation of elite groups who could spend more resources on rituals and sacrifices. ஸோ இந்த கான்செப்ட் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போது ஒரு மிடில் கிளாஸ் மேனால் வந்து இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ வெல்தி பீப்புள் வந்து இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணுவாங்க, அந்த நம்பிக்கையில் பண்ணுவாங்க. ஸோ அது நடந்துடும். ஸோ இது வந்து ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுனால அது நடக்காது, அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை இருக்கும். லைக் இது நடந்துரும்னா அது நடந்துடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அது அவங்களுக்கு அது புரியலை. ஸோ அப்போ மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் வந்து அது ரொம்ப பேர்டனாக இருந்துச்சு. என்னடா இவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்மளால் இதெல்லாம் சஸ்டெயினே பண்ண முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு. லைக் கல்யாணம் நடந்தால் 21 days கல்யாணம். அப்போ வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்து லைக் அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போது அவங்களுக்கு 21 days எத்தனை பேர் வந்திருக்காங்களோ எல்லாருக்குமே பண்ணும். அதெல்லாம் வந்து ரொம்ப வெல்த் வந்து செலவாயிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ மிடில் கிளாஸ் பீப்புளாலலாம் அதெல்லாம் பண்ணவே முடியல. நல்ல எலைட் குரூப் வந்து ஃபார்ம் ஆகுது இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ் பண்ணுறதுக்காண்டியே. அந்த பண்ணி நல்லா பண்ணுற குரூப், நல்லா செலவு பண்ணுற குரூப் எலைட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. லைக் எப்படின்னா எவ்வளோ தட்சிணா கொடுக்கணும் இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, லைக் 10 cows 20 cows அந்த மாதிரி. ஸோ நிறைய ரிச்சுவல்ஸ், டே டு டே லைஃப் ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் ரிச்சுவல்ஸ் இருந்துச்சான். அதனால the resort to rituals and sacrifices as a solution for problems led to the view that material wealth could achieve anything. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா லைக் நம்மகிட்ட நிறைய காசு இருந்தாலே போதும், நம்ம என்ன வேணாலும் லைக் அச்சீவ் பண்ணிடலாம், அந்த மாதிரி கான்செப்ட் ஆயிடுச்சு. உபனிஷத்ஸில் கூட இந்த மென்ஷனிங்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஹெட்டிரோடாக்ஸ் ஃபேத்ஸ், இந்த புத்திசம் ஜெயினிசம்லாம் வந்து டெவலப் ஆச்சு. அந்த சொசைட்டி வந்து ரொம்ப ப்ரீஸ்ட் ஓரியன்டாக இருந்துச்சு இல்லையா. எல்லாத்துக்குமே ப்ரீஸ்ட்டுக்கு காசு லைக் வெல்த்து கொடுக்கணும், தட்சிணா கொடுக்கணும், அதுக்கப்புறம் அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணணும். சில பேருக்குலாம் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தவங்கலாம் வந்து புத்திசத்துக்கும் ஜெயினிசத்துக்கும் நல்லா மாறிடுறாங்க. ஃபிலாசபி அண்ட் எடுகேஷன்.
philosophy and education வந்து லைக் philosophy, literature, science இது எல்லாமே இந்த பீரியடில் வந்து டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரான்ச்சஸ் லிட்ரேச்சர், கிராமர், மேத்தமெட்டிக்ஸ், எத்திக்ஸ், ஆஸ்ட்ரானமி அந்த பிரான்ச்சஸ் கூடமே நல்லா வந்து டெவலப் ஆகுது. எடுகேஷன் அந்த டைமில் வந்து இட் வாஸ் லிமிட்டட் ஒன்லி டு த மேல்ஸ். வேதிக் டெக்ஸ்ட்லாம் வந்து டெவலப் ஆகுது. அப்புறம் வந்து ப்ரொனன்சியேஷன் அண்ட் கிராமருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அப்போல்லாம் ரைட்டிங் கிடையாது இல்லையா, ஓரல் டிரான்ஸ்மிஷன் தான் எல்லாம் இருந்துச்சு. அந்நேரம் ரைட்டிங் கூட கொஞ்சம் டெவலப் ஆகிருந்திருக்கலாம், இங்கே எதுவும் சொல்லலை. ஸோ ஓரல் டிரான்ஸ்மிஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. அட்டரன்சஸ் லைக் ஓரலாக பேசுறது அட்டரன்சஸ் அண்ட் மெமரைசேஷன் வந்து வேதிக் சிஸ்டமில் ஒரு பார்ட்டாகவே இருந்திருக்கு. Development of various types of texts could be considered as developing solutions for certain mundane issues and quest for knowledge. So டெக்ஸ்ட்டும் வந்து டெவலப் ஆகிருக்கு. டெக்ஸ்ட் டெவலப் ஆனதுமே எல்லாமே டாக்குமெண்ட்டும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, என்னென்ன படிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு. அரியாங்காஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனிங் இருக்கும். அரியாங்காஸ்னால் என்னென்னா ப்ரீஸ்ட் ஹூ வேர் இன் ஃபாரஸ்ட், அவங்கள வந்து அரியாங்காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உபனிஷாட்ஸை வந்து லேட்டர் லாஸ்ட் பார்ட் ஆஃப் வேதிக் டெக்ஸ்ட் ஆக்சுவலி அதனால அவங்கள வேதாந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து முண்டக்க உபனிஷாத்லேருந்து எடுத்திருக்கிறது, சத்தியமேவ ஜெயத்தே. அதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் லைக் ஆத்மன், பிரம்மன், அப்புறம் சுப்ரீம் பீயிங், மெடிடேஷன், சைக்கிள் ஆஃப் பர்த், ரீபர்த், அந்த மாதிரிலாம் நிறைய கான்செப்ட்ஸ் பற்றிலாம் வந்து நிறைய ஐடியாஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. கர்மானா என்ன, குட் கண்டக்ட்னா என்ன, செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட்னா என்ன, அந்த மாதிரிலாம். Despite the ritual dominant aspects of Vedic life, some seers were in pursuit of knowledge and virtuous conduct. ஸோ இந்த ரிச்சுவல் டாமினேட்டடாக இருந்தாலுமே கொஞ்சம் வந்து லைக் ப்ராப்பராக நாலேஜ் எடுத்துக்கிட்டு ஒரு ப்ராப்பரான லைஃப்பை கூட லீட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப், அதர் ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மியூசிக்லேயும் ஃபைன் ஆர்ட்லேயும் நல்ல வந்து இன்வால்வ்டாக இருந்திருக்காங்க. நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், ஃப்ளூட், ட்ரம் அது எல்லாமே கூட இருந்திருக்கு. டெக்ஸ்ட்டில் அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாஸ்டரலிசம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மில்கில் கீ, ஸ்வீட்ஸ் அதெல்லாமே பண்ணி கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவிடன்ஸ் ஆஃப் கோல்டு, யூஸ் ஆஃப் சில்க் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் ஆஃப் மெட்டல், கோல்டு, காப்பர் எல்லாமே வந்து தே ஹவ் ஃபவுண்ட். மெட்டல் மிரர்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் கிளாஸ் பீட்ஸ், அன்கவர்டு பீட்ஸ் எல்லாமே வந்து ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸில் வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சொசைட்டி எப்படி இருந்திருக்குன்னா ஸ்மால் கிங்டம்ஸ் வந்து அந்த டைமில் டெவலப் ஆகிருக்கு. லீனியேஜஸாக இருந்து ஸ்டேட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் அது வரைக்கும் வந்திருக்காங்க. லைக் லீனேஜஸை மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்பராக டெரிட்டரி வச்சு லைக் கிங்டம் மாதிரி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 600 பிஃபோர் கிரைஸ்டரில் அந்த ஸ்டேட் என்ற ஒரு கான்செப்ட் வருது. அதுக்கப்புறம் வர்ணா சிஸ்டமை வந்து ரொம்ப ரொம்ப லைக் டீப்பாக நம்பியிருக்காங்க. கிங்குக்கு வந்து ஓரளவுக்கு எல்லா பவர்ஸும் இருந்துச்சு. சோஷியல் டிவிஷன்ஸ் வந்து ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருந்திருக்கு. தேங்க்யூ.